வணக்கம் பிள்ளைகளே. தமிழ் மொழியும் இலக்கியமும் தரம் 7 8ஆம் பாட அலகாகிய செந்தமிழ் போற்றிய சீரன் என்ற பாடத்தோடு இணைந்திருக்கின்றோம். பிள்ளைகளே, இயல்பாக உங்களுக்கு கதைகளை கேட்பது, கதைகளை வாசிப்பது, கேட்ட வாசித்த கதை பகுதிகளை பிறருக்கு கூறுவது என்பது உங்களுக்கு மகிழ்வான விடயம். அந்த வகையில் இன்று நாம் அத்தகைய ஒரு கதை பகுதியையே நோக்க இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், தமிழ் மொழி சிறப்பு வாய்ந்த ஒரு தொன்மையான மொழி. இன்று உலக அரங்கிலே 90க்கும் மேற்பட்ட நாடுகளில் வாழுகின்ற மக்களால் பேசப்பட்டு வருகின்ற மொழி. செந்தமிழ் என்கின்ற உயர் அங்கீகாரத்தை பெற்ற மொழியாக நாம் தமிழ் மொழியை பார்க்கின்றோம். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நமது மொழியிலே தொன்மை வாய்ந்த, சிறப்பு வாய்ந்த பல இலக்கிய இலக்கண நூல்கள் அமைந்திருக்கின்றமே அதற்கு காரணம். அத்தகைய பண்டை தமிழ் இலக்கியங்களில் பல்வேறு கதைகளுக்கான மூலங்கள், சம்பவங்கள், சம்பவ சித்திரிப்புகள் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக உள்ளது. நீங்கள் அறிந்திருக்கின்ற ஒரு சில கதைகளை உதாரணமாக நோக்கலாம் என நினைக்கின்றேன். பிள்ளைகளே, நீங்கள் பாரி மன்னனை பற்றி அறிந்திருப்பீர்கள். எங்களுடைய பண்டிய தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரு குறுநில மன்னன் தான் பாரி. பாரி மன்னன் ஒரு நாள் உலா சென்று கொண்டிருந்த போது அவன் பொட்டேரிலே போய்கொண்டிருக்கின்றான். அப்போது பார்க்கின்றான் முல்லை கொடிகள், பூத்திருந்த முல்லை கொடிகள் பற்றி படர்வதற்கு ஒரு கொழுகொம்பு இன்றி, ஒரு கொப்பின்றி தவிப்பதை கண்ணுற்றானாம். உடனே தான் சென்ற அந்த பொன்னால செய்யப்பட்ட அந்த பொட்டேரையே அந்த முல்லை கொடி படர்வதற்காக நிறுத்திவிட்டு சென்றானாம். இத்தகைய கதை பகுதிகளுக்கான மூலங்கள் எங்களுடைய பண்டிய இலக்கியங்களில் காணப்படுகின்றன. இது மட்டுமல்ல பிள்ளைகள், பேகமன்னனை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். உயிர்களிடத்தில் இரக்கம் கொண்டவர்கள் என்று கட்டுரைகள், மேடை பேச்சுக்கள் பேசுகின்ற போது நாம் பாரி மன்னன், பேகன் ஆகியோரை குறிப்பிடுவோம். பேகன் என்கின்ற மன்னன் மயிலை பார்க்கின்றான். அங்கே நின்ற மயில் குளிரினால் நடுங்கிக் கொண்டிருந்ததா. இதனை கண்ணுற்ற பேகன் தான் அணிந்திருந்த அந்த மேலங்கியை கலட்டி மயிலுக்கு போத்து விட்டதாக இலக்கியங்களிலே குறிப்புகள் காணப்படுகின்றன. இந்த வகையில் பண்டை தமிழ் இலக்கியங்களில் காணப்பட்ட இந்த மன்னர்களுடைய செயற்பாடுகள், அவர்களுடைய செயல்கள், இந்த மன்னர்களுக்கும் புலவர்களுக்குமான தொடர்பான மூலங்கள், குறிப்புகள் பண்டிய தமிழ் இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவ்வாறு பதிவு செய்யப்பட்ட ஒரு மன்னனுக்கும் புலவருக்கும் இடையேயான ஒரு ஆழ்ந்த நட்பின் ஒரு பதிவாக இன்று நாங்கள் பார்க்கின்ற செந்தமிழ் போற்றிய சீரன் என்கின்ற இந்த கதை பகுதி அமைந்திருப்பது சிறப்புக்குரிய ஒரு அம்சமாகும். இத்தகைய பின்னணியோடு இந்த இலக்கிய மூலத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த
சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இந்தியாவின் தமிழ்நாட்டிலே வாழ்ந்த வித்துவான் தானா கீனா குப்புசாமி ஆழ்வார் அவர்களால் படைக்கப்பட்ட அற்புதமான ஒரு கதை படைப்பே இந்த செந்தமிழ் போற்றிய சேரன் என்பது. இந்த பின்னணியோடு நாங்கள் பாடப்பரப்பினுள் நுழைவோம். இந்த கதை பகுதியினுடைய முதல் பகுதியாக ஒரு அறிமுகம் உங்களுக்கு பாட நூலிலே பிள்ளைகள் மஞ்சள் வர்ணம் தீட்டப்பட்ட பகுதியினுள் இந்த கதைக்கான அறிமுகம் இடப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. பெருஞ்சீரல் இரும்பொறை என்னும் சேர மன்னன் கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர் தமிழ்நாட்டின் வஞ்சியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தான். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், பண்டிய தமிழ்நாட்டை மூவேந்தர்கள் ஆட்சி செய்தவர்கள். சேரன், சோழன், பாண்டியன் என்கின்ற மூவேந்தர்கள் தமிழ்நாட்டை செவ்வனே ஆட்சி செய்து வந்தார்கள். அவ்வாறு ஆட்சி செய்து வந்த மன்னர் வம்சத்தில் சேர வம்சத்தை சேர்ந்தவன்தான் சேரன் இரும்பொறை என்கின்ற மன்னனாவான். இவன் கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர் வஞ்சிமா நகரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வருகின்றான். ஏறத்தாழ 17 ஆண்டுகள் இவனுடைய ஆட்சி அங்கே நிலைத்திருந்ததா. புலவர் மோசிகீரனார் என்கின்ற ஒருவர் ஒரு நாள் களைப்பு மிகுதியால் முரசு கட்டிலில் ஏறி துயில் கொண்டார். அவரது துயிலண்டா பிள்ளைகள் உறக்கம் நித்திரை கொண்டார். அவரது துயில் கலையும் வரை, அவனுடைய உறக்கம் நீங்கி அவர் எழுந்திருக்கும் வரை சேரமன்னன் அவருக்கு கவரி வீசினான். இதுதான் பிள்ளைகள் இன்று நாங்கள் கற்கப் போகின்ற இந்த பாடப்பரப்பினுடைய கதை சுருக்கம். நீங்கள் திரையிலே பார்க்கலாம். இந்த கதையிலே தொடர்பு படுத்தப்படுகின்ற இருவரையும். ஒன்று, சீரல் இரும்பொறை என்கின்ற மன்னன் தனது கொடியோடு வாளோடு கம்பீரமாக காட்சி தருகின்றான். மற்றது சீரனை நாடி சென்ற புலமையில் சிறந்து விளங்கிய மோசிகீரனார். இவர்களை மையப்படுத்திய கதைப்பகுதிதான் என்று நாங்கள் முழுமையாக பார்க்க இருக்கின்ற கதைப்பகுதி. சுவையான கதையினுள் நுழைவோம். பெருஞ்சீரல் இரும்பொறை என்பவன் வஞ்சிமா நகரிலிருந்து அரசாண்டு வந்த சேர மன்னன். இந்த சேர மன்னன் என்பது உங்களுக்கு அடையாளப்படுத்த வேண்டிய ஒரு குறிப்பம்மா. வீரத்திலும் கொடையிலும் நியாயத்திலும் சிறந்தவன். இந்த சேர மன்னனுடைய இயல்புகள் ஆரம்பத்திலேயே பட்டியலிட்டு காட்டப்பட்டு செல்லப்படுகின்றன. இந்த சேர மன்னன் வீரத்தில், கொடையில், நியாயத்தில் சிறந்தவன். மும்முரசங்களை உடையவன், பேருபகாரி, புலவர்களை போற்றுபவன். இந்த பகுதிக்கு நீங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். சேரமன்னனின் சிறப்புகள் வீரத்திலும் கொடையிலும் நியாயத்திலும் சிறந்தவன் மட்டுமல்ல, மும்முரசங்களை உடையவன். இந்த மும்முரசங்கள் ஒரு அரசனுக்குரிய, அரசர்கள் தம் உயிராக தெய்வமாக பண்டைய காலத்தில் கருதிய ஒரு பொருள் முரசு. இந்த முரசு பல வகைப்பட்டதாக இலக்கியங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. வீரமுரசம், நியாய முரசம், தியாக முரசம் என்றெல்லாம் நோக்கப்பட்டிருக்கின்றன. இதைவிட போர் முரசு, வீரமுரசு என்ற பெயர்களில் எல்லாம் முரசுகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. ஆகவே இத்தகைய சிறப்பு வாய்ந்த மும்முரசங்களை உடையவனாக இருந்தவன் இந்த சேரமன்னன். இன்னொரு விடியம், புலவர்களை போற்றுகின்ற பண்பு அவனிடத்தில் மிகுதியாக காணப்பட்டது. இவன்
திருவுடியாரை விட அறிவுடையாரையே பெரிதும் மதித்து வந்தான். இந்த இடத்துல கவனிங்க பிள்ளைகள். திருவுடியார் அறிவுடையார், திருவுடியார் திரு என்றா பிள்ளைகள் செல்வம். செல்வம் நிறைந்தவர்களை விட அறிவு நிறைந்தவர்கள், புலமை நிறைந்தவர்கள், ஞானம் நிறைந்தவர்களே அரசன் மதித்து வந்தான். அவர்களிடம் அளவற்ற அன்பு காட்டி வந்தான். ஆதலால் பழுத்த மரங்களை நாடி செல்லும் பறவைகளைப் போல பல புலவர்கள் இவனை நாடி வந்தனர், பரிசும் பெற்று மகிழ்ந்தனர். இந்த சீரண்ட சிறப்புகள் நீண்டு செல்கின்றன. அடுத்த சிறப்பு, திருவுடியாரை விட அறிவுடையாரை மதித்தான். ஆதலால் அவனுடைய எல்லைக்குட்பட்ட பிரதேசங்கள் இருந்து மட்டுமல்லாது எல்லை நீங்கி பிற பிரதேசங்கள் இருந்தும் புலவர்கள் இவனை நாடி வந்தார்கள். அற்புதமான ஒரு உவமை தொடர் ஊடாக காட்டப்படுகின்றது. பாருங்கள் பிள்ளைகள். பழுத்த மரங்களை நாடி செல்லுகின்ற பறவைகளைப் போல இங்கே மரங்கள் பழுப்பது அல்ல, மரத்திலே இருக்கின்ற பழங்கள் பழுத்து விட்டது என்பதனை அறிந்து அந்த மரத்தை நாடி வருகின்ற பறவைகளைப் போல இவனை நாடி புலவர்கள் வந்து குவிந்தார்களா. அற்புதமான ஒரு உவமை தொடர். பழுத்த மரங்களை நாடி வருகின்ற பறவைகளைப் போல புலவர்கள் இவனை நாடி வந்தார்கள். வந்தவர்கள் வெறும் கையோடு செல்லவில்லை, பரிசு பெற்று சென்றார்கள் இவன் சபைக்கு. அப்ப இவ்வளவு நேரமும் நாங்கள் பார்த்தம் பிள்ளைகள் சீரல் இரும்பொறை என்கின்ற சீர மன்னனுடைய சிறப்புகளை. இப்படிப்பட்ட அந்த சீர மன்னனுடைய அவைக்களத்துக்கு பாண்டி நாட்டிலிருந்து, முதலே நான் கூறினேன், தமிழ்நாடு 3 எல்லைப்பாடுகளை கொண்டது. சீரநாடு, சோழநாடு, பாண்டி நாடு. ஆகவே அந்த பாண்டி நாட்டிலிருந்து ஒரு புலவர் வந்தார். அவருடைய பெயர்தான் மோசிகீரனார். புலவரை கண்டது மன்னன் அன்புடன் அவரை வரவேற்று உபசரித்தான். அவருக்கு வேண்டிய மரியாதைகள் எல்லாம் கொடுத்து அந்த புலவரை மன்னன் உபசாரம் செய்கின்றான். அரசனுடைய நல்லியல்புகளை அறிந்து அந்த அரசனிடம் காணப்பட்ட, நாங்கள் ஏற்கனவே பார்த்த அந்த மன்னனுடைய சிறப்புகள், இந்த நல்ல இயல்புகளை எல்லாம் புலவரும் அறிந்து கொண்டார். அவற்றை அறிந்து மகிழ்ந்த புலவர், அரசி, உமது அன்பை கண்டு அகமகிழ்கின்றேன். உமது அன்பு நிறைந்த இந்த அரசாட்சியில் குடிகளுக்கு ஒரு குறைவு இராது என்பதில் ஐயமில்லை என்று குறிப்பிடுகின்றார். கவனியுங்கள் பிள்ளைகள். அகமகிழ்கின்றேன் என்ற ஒரு சொல்லாட்சியை கையாளுகின்றார் புலவர். சாதாரண மகிழ்ச்சி அல்ல பிள்ளைகள், உள்ளத்தால் அகம் நிறைந்து மகிழ்கின்றேன். உண்மையான உன்னுடைய இத்தகைய நல்ல இயல்புகளை பார்க்கின்ற போது உள்ளத்தாலே உள்ளார்ந்தமாக நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்படிப்பட்ட அன்பு நிறைந்த உன்னுடைய அரசாட்சியில் குடிகளுக்கு, அந்த சொற்பதத்தை கவனிங்கோ, குடிகளுக்கு என்பது குடிமக்களுக்கு. குடி என்ற சொல் பல்வேறு அர்த்தப்பாடுகளை கொண்டது. இங்கே குடி என்பது தமிழினுடைய சிறப்பும் அதுதான். ஒரு சொல் பல பொருள் குறித்தது. இங்கே குடி என்பது குடிமக்களை குறிப்பிடுகின்றது. ஆகவே உன்னுடைய அரசின் கீழ், உன்னுடைய அரசாட்சியின் கீழ் வாழுகின்ற மக்களுக்கு ஒரு குறைவு கூட இராது என்பதில் ஐயம் இல்லை. ஐயம் என்பதும் பல பொருள். இங்கே ஐயம் என்பது சந்தேகம் இல்லை. உறுதிப்படுத்திக் கொள்கின்றேன், குடிகளுக்கு எந்த ஒரு குறைவும் பெறாமல் நீ பார்த்துக் கொள்கின்றாய். குடிகளுக்கு மோசிகீரனார் கூறுகின்றார், குடிகளுக்கு என்றது பிள்ளைகள் குடிமக்களுக்கு நெல்லும் உயிரன்று. உணவு நாங்கள் இன்றைய பார்க்கின்றோம், அடிப்படை தேவைகள் உணவு, உடை, உறையுள்ள பார்க்கின்றோம். இங்கே புலவர் கூறுகின்றார், உன்னுடைய எல்லையில் வாழுகின்ற இந்த மக்களுக்கு
நெல் உயிரன்று, நீரும் குடிப்பதற்கு வேண்டிய நீரும் உயிரன்று. அவற்றை அவர்கள் எவ்வித வருத்தமுமின்றி பெற்று அனுபவிக்குமாறு செங்கோல் செலுத்துகின்ற அரசனே உயிராவான் என்பன போன்ற பல அறிவுரைகளை கூறினார். இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள், அந்த காலத்தில மன்னர்களுக்கும் புலவர்களுக்கும் இடையில நெருங்கிய தொடர்பு இருந்தது. மன்னர்களுக்கு தேவைப்படுகின்ற சமயங்களிலெல்லாம் இந்த புலமையுடைய கற்றுணர்ந்த அறிஞர்கள், சான்றோர்களாகிய இந்த புலவர்கள் அவ்வப்போது அறிவுரை கூறினார்கள். இங்கே சீர மன்னனுக்கும் புலவர் மோசிகீரனார் அறிவுரை கூறுகின்றார். உன்னுடைய எல்லையில் வாழுகின்ற உயிர்களுக்கு உயிர் எது என்று சொன்னால் செங்கோல் செலுத்துகின்ற அரசன் தான் உயிர் போன்றவன். செங்கோல், இரண்டு பதங்களை நாங்கள் பயன்படுத்துவோம். ஒன்று செங்கோல், கொடுங்கோல். நீதியான நேர்மையான ஆட்சி என்றால் அது செங்கோல். நீதிக்கும் நேர்மைக்கும் மாறுபட்டது என்கின்ற போது கொடுங்கோல். ஆகவே இங்கே மன்னனுடைய செங்கோல் தான் அந்த எல்லைக்குட்பட்ட மக்களுக்கு உயிராகும். ஆகவே நீ மக்களுக்கு உயிராக செயற்பட வேண்டும், செங்கோல் செலுத்தி உயிராக செயற்பட வேண்டும் என்று மோசிகீரனார் சீர மன்னனுக்கு அறிவுரை கூறுவதையும் காணலாம். அரசன் இவ்வாறு புலவர் கூறுகின்ற பொன்னுரைகளை கேட்டு, சாதாரண உரை இல்ல பிள்ளைகள், பொன்னுரை அல்ல, குறிச்சு வையுங்க. உவமை அணி பயன்பாடு, நாங்கள் எடுத்த பொருளை இலகுவாக சரியாக சுவையாக விளங்க வைப்பதற்கு நாங்கள் அது கவிதை பகுதியாக இருந்தால் என்ன, உரை பகுதியாக இருந்தால் என்ன, அணிகளை கையாளுவோம். அந்த அடிப்படையில் பிள்ளைகள் இந்த இடத்திலே பாருங்கள், பொன்னுரை. பொன்னெண்டா உங்களுக்கு தெரியும், தங்கம். பொன் போன்ற தங்கம் இந்த காலத்திலும் விலை குறைந்ததாக இல்லை. தங்கம் விலை மதிப்பானது. அப்படிப்பட்ட அந்த தங்கத்துக்கு நிகரான உரைகள், விலை மதிக்க முடியாத உயர்ந்த வார்த்தைகள், இந்த புலவர்களுடைய அத்தகைய உயர்ந்த சிறப்புமிக்க தரமான அந்த வார்த்தைகளை கேட்டு மகிழ்ந்து அவருக்கு வேண்டிய பொருள்களை அள்ளி கொடுத்தானாம் மன்னன். சிறந்த கல்விமானாகியால் புலவரின் நுண்ணறிவை கண்டு வியந்து, நுண்ணறிவு விவேகம், அவனுடைய விவேகத்திறன், கூர்மையான அந்த அறிவு திறனை கண்டு வியந்து ஆச்சரியப்பட்டு அவருடன் நட்புரிமை கொண்டான். அந்த தொடரை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள் பிள்ளைகள். நட்புரிமை, நட்பை உரிமையாக கொண்டான். நட்பை தன்னுடைய முக்கியமான ஒரு உரிமை பொருளாக இந்த நட்பை கொண்டான். ஆதலால் புலவர் அடிக்கடி இவனது அவை களத்திற்கு வந்து அரிய பல செய்யுள்களை பாடி அறிவுரைகளை தெரிவித்து வந்தார். மோசிகீரனார் என்கின்ற புலவரனுடைய இயல்புகள் இங்கே காட்டப்படுகின்றன. மன்னனுடைய அவை களத்துக்கு, அதாவது அவைக்களம் என்கின்ற போது அரச சபைக்கு புலவர் அடிக்கடி வந்து மன்னனுக்கு வேண்டிய சந்தர்ப்பத்தில் வேண்டிய அறிவுரை, ஆலோசனை, புத்திமதிகளை கூறிக்கொண்டு வந்தாரா. ஒரு நாள் இப்படி இருக்கின்ற போது, இப்பத்தான் நாங்கள் கதைக்குள்ள வாரம் பிள்ளைகள். ஒரு நாள் மோசிகீரனார், நெடும் தூரத்தில் இருந்து மோசிகீரனார் என்கின்ற புலவர், பாண்டி நாடல்லவா, சேர நாட்டுக்கு வரணுமே, அப்ப நீண்ட தூரத்தில் இருந்து, இப்ப பிள்ளைகள் வாகன வசதி. அந்த காலம் பண்டிய காலம், ஆரம்பத்திலேயே பார்த்தோம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஆகவே அந்த காலம் மனிதன் இயற்கையோடு வாழ்ந்த காலம்.
ஆகவே அவனுக்கு அங்கே போக்குவரத்து சாதனம் அவனுடைய 2 கால்களும் தான். ஆகவே நடையாக வந்திருப்பார். ஆகவே நெடுந்தூரத்தில் இருந்து சேரனை காணும் பொருட்டு அரண்மனைக்கு வருகின்றார் புலவர். அப்பொழுது அந்த நேரத்தில் அவைக்களத்தில் அந்த அரச சபையிலே ஒருவரையும் காணவில்லையா, யாரும் இல்லை. ஆகையால் அவர் அரசன் வரும் வரையில் காத்திருக்க வேண்டியவர் ஆனார். அங்க ஒரு தரையும் காணில. அப்ப பார்க்கிறார், அரசன் வரும் வரை காத்திருப்போம் என்று நினைத்தவர் அவர் நடந்து வந்த அந்த பயண களைப்பினால் சரியாக களைத்து போயிருந்தார். இந்த புலவர் சுற்றுமுற்றும் பார்த்தார். சுற்றுமுற்றும் வேண்டா பிள்ளைகள், அங்கால இஞ்சால இப்படியே சுற்றி பார்க்கிற அங்கோரு இடத்தில் ஓர் அழகிய ஆசனம், ஒரு இருக்கை இருப்பதை கண்டார். அவருக்கு மகிழ்ச்சி. களைச்சு போய் வந்தவர் இப்படி பார்த்தார், ஒரு ஆசனம் இருக்கு, அப்பாடா இதுல போய் இருப்பம் என்று நினைக்கிறார். அதில் ஏறி அமர்ந்து சாய்ந்து படுத்தார். அவருக்கு நல்ல இதமாக இருந்தது. அந்த ஆசனத்தில் ஏறி சாய்ந்தவர் அப்படியே நித்திரையாக போய்விட்டார். சிறிது நேரத்திற்கெல்லாம் அயர்ந்து உறங்கிவிட்டார். நன்றாக அவர் அயர்ந்து உறங்கிவிட்டார், துயில் கொண்டு விட்டார். அவர் அந்த ஆசனத்தில் அமரலாமா கூடாதா என்று கூட எண்ணவில்லை. அவர் உடம்பு அவ்வளவு களைத்து போயிருந்தது. அந்த இடத்துல ஒரு தரம் இல்லையே, இந்த ஆசனத்துல நான் இருக்கலாமா என்று கூட அவர் மனதால் எண்ணேல பிள்ளைகள். காரணம், அவனுடைய உடல் அவ்வளவு களைத்திருந்தது. ஆசனத்தை பார்த்தார், நடந்து சென்று அதிலே படுத்து உறங்கிவிட்டார். புலவர் உறங்கிய ஆசனம் சாதாரண ஆசனம் இல்லை. அது அரசனுடைய வீர முரசம் வைக்கப்படும் முரசு கட்டில். கவனியுங்கள் பிள்ளைகள், அந்த காலத்தில் நான் முதலே சொன்னான், மன்னன் தன்னுடைய உயிராக கருதுகின்ற ஒரு பொருள் முரசு. அந்த முரசு வைப்பதற்கென்றே ஒரு கட்டில் இடப்பட்டிருந்தது. நீங்க திரையிலே அந்த கட்டிலினுடைய அமைப்பை பார்வையிடலாம். அந்த முரசு கட்டில் என்பது தெரியாது. புலவர் படுத்துறங்கி விட்டார். வீர முரசத்தை பற்றியும் முரசு கட்டிலை பற்றியும் இங்கு அறிய வேண்டுவது அவசியமாகும். இந்த கதை ஆசிரியர் சொல்ற பிள்ளைகளை நீங்கள் அறிய வேண்டும் இது பற்றி. வீர முரசம் முரசங்களுள் ஒன்று. அரசனுக்கு உரியதாக கொள்ளப்பட்ட அந்த 3 வகையான முரசங்களுள் ஒன்றுதான் இந்த வீர முரசம். அது போர்க்காலங்களில், அதாவது அந்த காலத்தில மன்னர்களுடைய முக்கிய கடமை, முக்கிய தொழில் போர் தொழில். ஆகவே அந்த போர் நடக்கின்ற காலங்களில் போரை அறிவிப்பதற்கு இந்த வீர முரசம் முழங்குமா. வெற்றியை தெரிவிப்பதற்கும் வீரமுரசம் போரை அறிவிக்க பயன்படும். அரசன் வெற்றி அடைந்து விட்டால் அந்த வெற்றியை நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பதற்கு, வெற்றியை தெரிவிப்பதற்கும் இந்த முரசம் ஓங்கி ஒலிக்குமா. அது மட்டுமல்ல பிள்ளைகள், பலியிடும் காலங்களில் உயிர்களை பலியிடுகின்ற வழக்கம் அன்றைய காலங்களில் காணப்பட்டது. போருக்கு செல்கின்ற போது கூட உயிர் பலி செய்துவிட்டு போருக்கு செல்வார்களா. நீங்கள் அண்மையில் வந்த இந்த பாகுபலி என்கின்ற அரச வம்ச கதியாக இடம்பெறுகின்ற அந்த படத்திலே இந்த காட்சி அற்புதமாக பதிவு செய்திருக்கிறார்கள். அவற்றினூடாக நாங்கள் பண்டைய கால வழக்கத்தை ஓரளவு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அவ்வாறு பலியிடுகின்ற காலங்களிலும் இந்த பார் என்றது பிள்ளைகள், இந்த பூமி கிடுகிடுக்க வைக்குமாம். அப்படியாக இந்த முரசு ஒலிக்குமா. முரசினுடைய ஒளி இந்த பூமியிலே வாழுகின்ற மக்களை நடுநடுங்க செய்வதாக அமைந்திருக்குமா. அத்தகைய சிறப்பு வாய்ந்ததுதான் இந்த வீர முரசம். அம்முரசத்தின் அமைப்பும் அரசர்கள் அதனை எவ்வாறு போற்றினார்கள் என்பதும், அது மட்டுமல்ல அந்த முரசத்தின் மீது இத்தகைய பெரு மதிப்பை கொண்டிருந்தார்கள் என்பதையும் நினைக்கின்ற போது அவை வியப்பை தருகின்றனவாம். சரிதானே பிள்ளைகள்? அடுத்து இந்த கதை பகுதியிலே அந்த முரசத்தினுடைய அமைப்பு பற்றி குறிப்பிடுகின்றார்.
கதை ஓட்டத்துக்குள்ளே இடையில பிள்ளைகள் அந்த முரசம் பற்றிய தகவல்களையும் உங்களுக்கு தருகின்றார் பாருங்கள் கதையாசிரியர். வீர முரசத்தினுடைய நீங்க திரையிலே பார்க்கலாம் அந்த முரசத்தினுடைய அமைப்பை. வீர முரசத்தினுடைய அந்த சுற்றவர இருக்கின்ற விளிம்பு பிள்ளைகள் கருமரம் என்கின்ற அந்த மரத்தால் செய்யப்பட்டு மிகவும் அது அந்த கருமரம் உறுதியானது, பலமானது. ஆகவே அந்த கருமரத்தினால தான் நாம் அந்த விளிம்பு செய்யப்படுகின்றது. அதன் மேல் அந்த போர்த்தப்பட்டிருப்பது வீரம். இது ஒரு முக்கியமான செய்தி பிள்ளைகள். வீரம் பொருந்திய ஒரு எருதின் தோல். எப்படிப்பட்ட எருது? அந்த எருது ஒரு புலியோடு போல் செய்திருக்க வேண்டும். வீரம் கொண்ட ஒரு புலியோடு போல் செய்திருக்க வேண்டும். அவ்வாறு எருதும் புலியும் போரிட்டு அந்த எருது தன்னுடைய கூர்மையான கொம்புகளால் அந்த புலியை குத்தி கொலை செய்திருக்க வேண்டும். அவ்வாறு கொலை செய்த எருதினுடைய அந்த தோலை எடுத்து அதன் மேல் போர்த்தி இந்த முரசை தயாரித்தார்களாம். அப்படிப்பட்ட அந்த வலிமை, அதாவது பலங்கொண்ட அந்த காளை இறந்த பிறகு அதன் தோலை உரித்து மயில் சீவாமல், அந்த மயிரை கூட சீவிரேல, மயில் சீவாமல் முரசின் மேல் போட்டு தக்க வார்களால், வாரெண்டா கயிறுகள் பிள்ளைகள், அந்த வார்களால இழுத்து இறுக கட்டியிருப்பார்கள். வார்களால இழுத்து இறுக கட்டியிருப்பார்கள். அவ்வீர முரசத்தை இவ்வாறு தயாரிக்கப்பட்டதுதான் அந்த வீர முரசம். இப்படிப்பட்ட அந்த வீர முரசத்தை அரசர் தம் உயிர் போன்ற அருமையான பொருளாக எண்ணினர். உயிருக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கின்றோம், எவ்வாறு கவனமாக பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதே அளவு முக்கியத்துவம் அந்த காலத்து மன்னர்கள் இந்த முரசுக்கு வழங்கினார்களாம். தமது வெற்றி தெய்வமாகவும் இந்த முரசினை வழிபட்டனர். அதனால் வீர முரசத்தினை அடிக்கடி நீர்த்துறைக்கு கொண்டு போய் மிகுந்த மரியாதையுடன் நீராட்டுவர். முதலே சொல்லிட்ட அரசர்கள் தெய்வமாக வணங்குகின்றார்கள். தெய்வத்துக்கு நாங்க பூசை செய்கின்றோம், தெய்வத்துக்கு திருவிழா எடுக்கின்றோம். அது மாதிரி தான் பிள்ளைகள் இந்த முரசுக்கும் விழா எடுக்கப்படுகிறது. விழா என்பது என்ன என்றால், இந்த முரசை குறிப்பிட்ட ஒரு நாளில் நீர்த்துறை என்று சொன்னா ஒரு கடற்பரப்பு அல்ல ஒரு நீர்நிலை, அதுக்கு கொண்டு போய் மிகுந்த மரியாதையோடு அந்த முரசத்தை நீராட்டுவார்களாம். நீராட்டி விட்டு பின்னர் மயிலினுடைய தோகை உளிஞை தளிர், உளிஞை என்ற ஒரு தாவரம் இருக்கின்றது. அந்த உளிஞை தாவரத்தினுடைய தளிர், அந்த தளிரையும் சேர்த்து கட்டிய மாளிகை. ரெண்டு பொருட்கள் பிள்ளைகள், மயிலினுடைய தோகை, உளிஞை மரத்தினுடைய அந்த உளிஞையினுடைய தளிர், இந்த ரெண்டையும் சேர்த்து கட்டிய அந்த மாளிகை அந்த முரசத்துக்கு சூட்டுவர், அணிவிப்பர். வீர மொழிகளை சொல்லி துதித்து பூசை செய்வர். இந்த முரசத்துக்கு அங்கே பூசை நடக்கின்றதா. பிறகு அதனை அரண்மனைக்கு கொண்டு போய் வெண்மையான மெத்தை அமைந்து விளங்கும் அந்த முரசு கட்டிலில் வெண்மையான ஏதோ சீலை விரிக்கப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த முரசு கட்டிலே இந்த முரசை கொண்டு வந்து வைத்து வணங்குவராம். இது அன்றைய காலத்தில் புலவர்கள் முரசு தொடர்பாக முரசுக்கு கொடுத்த மரியாதையை நாங்கள் இந்த கதையிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. முரசு கட்டில் அரசன் வீற்றிருக்கும் சிங்காதனம் போன்ற பெருமை உடையது. இந்த சொல்ல கவனிங்க பிள்ளைகள். சிங்காதனம் என்றா சிம்மாசனம், அதாவது அரசன் வீற்றிருக்கின்ற சிங்காசனத்தை ஒத்தது, அதை ஒத்த பெருமை உடையது. ஆதலால் ஓர் அரசன் பகை அரசனை வென்ற பிறகு தோற்ற அரசனது முரசு கட்டிலின் மேல் எவரேனும் ஒருவரை உட்காரச் செய்து அவ்வரசனை அவமானப்படுத்துவது பண்டிய வழக்கமாக இருந்தது. இந்த இடத்திலே பிள்ளைகள் குறித்து வையுங்கள். அன்றைய காலத்தில் காணப்பட்ட ஒரு முக்கிய நிகழ்வு.
அதாவது என்ன என்று சொன்னால், 2 அரசர்களுக்கு இடையில போர் நடக்கின்றது. தோற்ற அரசனை அவமானப்படுத்த நினைக்கின்ற மன்னர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், யாராவது ஒருவரை அவனுடைய முரசுகட்டிலே இருத்தி, அதிலே இருத்துதல் அல்ல அதிலே ஏற்றுதல் என்பது அந்த பகையரசனுக்கு மத்திய அரசினால் வழங்கப்படுகின்ற மிக உயர்ந்த அவமான செயலாக கருதப்பட்டது. அவ்வாறு செய்வதோடு இப்படிப்பட்ட இந்த முரசு கட்டிலில் எவரேனும் ஏறினால், யாராவது இந்த முரசு கட்டில் ஏறிவிட்டார்கள் என்று சொன்னால் அது அரசனுக்கு பெரிய அவமானம் என்று கருதப்பட்டது. மரியாதையற்ற ஒரு செயலாக, அவமான செயலாக கருதப்பட்டு வந்த செய்தி நன்கு விளங்கும். ஆகியால் யாரேனும் முரசு கட்டிலில் ஏறினால் ஏறியவரை உடனே வாளால் வெட்டி வீழ்த்தி விடுவர். முக்கியமான ஒரு குறிப்பு பிள்ளைகள், இந்த முரசு கட்டிலில் யாராவது ஏறினால் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அதியுச்ச தண்டனை என்னவென்றால் மரண தண்டனை. வாளால் வெட்டி வீழ்த்தி விடுவர். இப்படிப்பட்ட அந்த முரசு கட்டிலில் தான் பாருங்க பிள்ளைகள், புலவர் மோசிகீரனார் வந்த பொழுது முரசம் வழக்கம் போல நீர்த்துறைக்கு கொண்டு போகப்பட்டிருந்தது. அதனால் முரசு கட்டில் முரசமின்றி இருந்தது. முரசு கட்டில் வெறும் கட்டிலாக இருந்தது. அதை அறியாத புலவர் ஏதோ ஆசனம் என்று நினைத்து வந்த களைப்பு அதிலே படுத்து உறங்கிவிட்டார். சிறிது நேரத்திற்கெல்லாம் ஆற்றிலிருந்து மிக்க மரியாதையுடன் முரசம் கொண்டு வரப்பட்டது. அந்த முரசத்தோடு சேர்ந்து அரசனும் வருகின்றான். முரசு கட்டிலை நோக்கி முன்னால் சென்ற சீரன் அதில் யாரோ ஒருவன் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டான். முன்னுக்கு வாரான், முரசம் பின்னுக்கு வருது. அங்கால சுற்றத்தவர்கள் பரிவாரங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. சீரமன்னன் முன்னுக்கு வாரான். வந்தவன் பார்க்கின்றான், முரசு கட்டிலில் யாரோ படுத்திருக்கிறார்கள். யார் என்பதை பற்றி அறிய அவன் எண்ணவில்லை. யார் என்பது அங்கே முக்கியமில்லை. கண்களில் கோப கனல் வீச, கனல் என்றா நெருப்பு, அங்கே கோபம் நெருப்பாக வெளிப்படுகின்றது. கனல் வீச வாளை இடுப்பிலே செருகப்பட்டிருந்த வாளை உருவிக்கொண்டு முன்னால் வருகின்றான். விரைந்து கட்டிலின் அருகில் சென்றான். விரைவாக வந்தான். வந்து கொண்டிருந்தவன் இன்னும் வேகம் எடுத்தான். வேகமாக கட்டிலுக்கு அருகில் வந்து விட்டான். பின்னால் வந்த யாவரும் திகைத்து நின்று விட்டனர். ஐயோ, என்ன நடக்கப் போகின்றது என்று எல்லோரும் திகைத்து போனார்கள். மறுநொடியில் அடுத்த கணம் புலவரது உடல் 2 துண்டுகளாக வீழ்ந்திருக்க வேண்டுமே. நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், முரசு கட்டிலில் யாராவது ஏறினால் அவருக்கு மரண தண்டனை வழங்கப்படும். எனவே மக்கள் திகைத்து போய் நின்றார்கள். ஆனால் அவ்வாறு நிகழவில்லை. அதற்கு மாறாக வேறொரு அற்புத நிகழ்ச்சியை கண்டு, ஆச்சரியப்படத்தக்க அந்த அற்புதமான நிகழ்ச்சியை கண்டு எல்லோருமே வியப்பில் ஆச்சரியத்தில் மூழ்கி இருந்தார்களாம். எத்தகைய என்ன அற்புத செயல் என்றால், இரும்பொறை மன்னன் முரசு கட்டிலின் அருகில் சென்றதும் சிறிது தயங்கி படுத்திருப்பவரின் முகத்தை பார்த்தான். கொஞ்சம் தயக்கத்தோட ஒரு அப்படி எட்டி பார்க்கின்றான். முகத்தை பார்த்தான். பார்த்தவுடன் அவனுடைய கோபம் எங்கோ பறந்து போய்விட்டது. பொங்கிய கோபம், ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார், கோப கனல் வீச வந்தவன் என்று. கோபம் நெருப்பாக, நெருப்பு பொறியாக வெளிப்பட்டது. அப்படி வந்தவன் இரக்கம் சுரந்தது. அவனுடைய கோபம் அங்கே சாந்தப்படுத்தப்பட்டு மாறாக இரக்கம் சுரந்தது. நெடும் தூரத்தில் இருந்து வந்த களைப்பினால் புலவர் அயர்ந்து உறங்குகிறார் என்பதை அரசன் உணர்ந்து கொண்டான். அவர் தூக்கத்துக்கு இடையூறு உண்டாக்கலாகாது. இடையூறு என்றால் இடைஞ்சல், குழப்பம் உண்டாக்க மன்னன் விரும்பவில்லை. அதனால் புலவர் நன்றாய் தூங்கி களைப்பு நீங்க வேண்டும் என்று ஆசை கொண்டான். ஆதலால் வாளை, இடுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட வாளை மீண்டும் இடுப்பிலே செருகிவிட்டு சாமரையை கையில் எடுத்து புலவர் அருகில் நின்று அவரது உடம்பு குளிர்வடிய வீசிக்கொண்டிருந்தானா. பாருங்க பிள்ளைகள், எப்படியான அந்த அற்புதமான செயலன்.
கோபத்தோடு வாரான். அதுவும் சாதாரண கோபம் இல்ல, அப்படி ஒரு கோபத்தோடு வந்தவன். முகத்தை பார்த்ததும் இரக்கம் சுரக்கின்றது. புலவருக்கு சாமரை வீசுகின்றான். சாமரை என்ற சொல்ல கவனிங்க பிள்ளைகள். கவரி வீசினான். நீங்க திரையிலே அதை வடிவாக பார்க்கலாம். கவரியை எடுத்து அவன் வீசிக்கொண்டிருந்தான். நீண்ட நேரம் தம்மை மறந்து உறங்கிக் கொண்டிருந்த அந்த மோசிகீரனர் மெல்ல கண் விழித்தார் என்ற சொல்ல கவனிங்க, தொடர கவனிங்க பிள்ளைகள். துயில் நீங்கி எழுந்தார். அருகில் நிற்கும் அரசனையும் அவன் செயலையும் கண்டார். துடுக்கிட்டு எழுந்தள்ளினார். சிறிது தூரத்தில் வீரமுரசமும் அதனை சுற்றிலும் பரிவாரங்கள் இருப்பதையும் பார்த்தார். துடுக்குட்டு எழும்பினார். மன்னன் கவரி வீசுறான். இப்படி எட்ட பார்த்தார், சொட்டு தள்ளி பார்த்தார். அங்கே முரசு தெரிகின்றது. சுற்றத்தவர்கள் பரிவாரங்கள் எல்லாம் தென்படுகின்றன. மோசிகீரனார் திகைத்து போனார். அவர் மனதில் ஏதோ பெருந்தவறு செய்து விட்டது போன்ற ஒரு உணர்ச்சி ஏற்பட்டு, உண்மைதானே பிள்ளைகள், அவருக்கு மனதிலே ஒரு குற்ற உணர்வு, பெரிய ஒரு தவறை செய்து விட்டேனே. பரபரப்பாக ஆசனத்தை விட்டு இறங்கி நின்றார். தூக்கத்தினால் களைப்பு நீங்கி தெளிந்திருந்த அவரது அறிவில் அப்பொழுதுதான் தாம் உறங்கியது முரசுகட்டில் என்பதும் அதில் ஏறியிருந்தது அரசனுக்கு செய்த பெருந்தவறு என்பதும் விளக்கமாய் தோன்றின. அத்தவறு செய்தார் அடையும் செய்தவர்களுக்கு வழங்குகின்ற தண்டனையையும் மோசிகீரனர் அறிந்திருந்தார். ஆகையால் அரசன் தம்மை கொள்ளாமல் விட்டதும் மன்றி தமது தூக்கத்திற்கு உதவியாக சாமரையால் வீசியதையும் நினைக்க அதை நினைத்து பார்க்க அவர் மனம் அன்பால் கரைந்து விட்டது. அவர் தாம் அவசரத்தில் அறிவிழந்து செய்த அந்த செயலுக்காக மோசிகீரனார் என்ற புலவர் வருந்துகின்றார். அரசனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவருடைய மனம் துடித்தது. ஆனால் அவர் தான் அரசனுடன் பழகிய அந்த நட்புரிமைக்கு அது ஏற்ற செயல் அல்ல என்று நினைத்து மன்னிப்பு கேட்காது பேசாதிருந்தார். மனங்குழம்பிய அந்த அந்நிலைமையில் என்ன பேசுவது என்பது மோசிகீரனருக்கு தெரியவில்லை. அப்படியே அமைதியாக நிற்கின்றார். அந்த நேரம் அரசன் புலவரது நிலைமையை உணர்ந்தான். அரசனுக்கு விளங்கிற்று. புலவர் என்ன செய்வதென்று தெரியாது நிற்கின்றார். உடனே அரசன் அருகிற்போய் அவரை கட்டி தழுவிக்கொண்டு, அறிஞரே, நீண்ட தூரத்தில் இருந்து வந்திருக்கின்றீர் போலும். களைப்பு மிகுதியாக இருந்தால் இன்னும் சற்று நேரம், இன்னும் சிறிது நேரம் கண்ணுறங்கலாமே, தூங்கியிருக்கலாமே, ஏன் எழுந்து விட்டீர் என்று ஆதரவுடன் வினவினான். அரசனுடைய அப்படிப்பட்ட அந்த வார்த்தைகளை கேட்டு அகம் கழித்த புலவர், அந்த சொல்ல கவனிங்க, மகிழ்ச்சி அடைந்த, உள்ளம் மகிழ்ந்த, உள்ளத்தில் உவகை கொண்ட அந்த புலவர், அரசே, உமது பேரென்பை மொழிகளால் எடுத்துரைப்பேன். உம்முடைய அன்பு வெள்ளத்தில் பல நாட்கள் நீந்தி மகிழ்ந்தது உண்டு. அன்பு வெள்ளம், அந்த அடியை குறிப்பிடுங்கோ. வெள்ளம் போன்ற அன்பு என்று சொல்லியிருந்தால் அது உவமை அணி. இங்கே அன்பு வெள்ளமாக உருவகிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட அன்பு வெள்ளத்தில் நான் பல நாள் நீந்தி மகிழ்ச்சி அடைந்ததும் உண்டு. ஆனால் இன்று முழுகி கழிக்கின்றேன். இதனை முரசுகட்டில் என்று அறியாது இதன் மீது ஏறி உட்கார்ந்து விட்டேன். இச்செயல் உம்மை புண்படுத்த கூடியது என்பதை, உன்னுடைய மனதுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல் என்பதை நான் உணர்வேன். என் செயலுக்கு நீர் சினம் கொண்டு, கோபம் கொண்டு என்னை இருகூறாக்கி இருக்கலாம், 2 துண்டங்களாக வெட்டி வீழ்த்தி இருக்கலாம். ஆயினும் நீர் அவ்வாறு செய்யவில்லை. மேலும் நீர் என்பது இங்கே அரசனை குறிப்பிடுகின்ற அதான் உரிமை, அவர்களுடைய அந்த நட்புரிமை. நீர் சாமரை கொண்டு வீசினீர், சாமரியால வீசிக்கொண்டிருந்தீர். இதை நான் எவ்வாறு புகழ்வேன்? நட்பின் சுவை உணர்ந்த
அதாவது நட்பினுடைய அந்த சிறப்பை சுவையை உணர்ந்த நல்லார் நல்லவர்கள் உம்மை போல வேறொருவர் உலகில் உண்டோ? கேள்வி கேட்கின்றார். வேறொருவர் உலகில் உண்டோ? நீர் தமிழிற் கொண்டிருக்கும் பேரன்பன்றோ உம்மை இவ்வாறு கோபத்தை மறக்கச் செய்து சாமரை வீசுமாறு தூண்டியது. புலவர் அழகாக சொல்லுகின்றார். நீர் செய்த செயலுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், நீர் தமிழ் மீது கொண்ட அந்த அதி உயர்ந்த பற்றுத்தான் என்னுடைய தவறான செயலையும் மன்னித்து எனக்கு சாமரை வீசியதற்கு காரணம் என்பதை அழகாக அங்கே புலவர் குறிப்பிட்டார். நீர் செய்த செயல் செந்தமிழுக்கு செய்த சிறப்பே ஆகும், எனக்கு செய்த செயல் அல்ல. புலவர் சொல்ற, நீ தமிழுக்கு செய்த செயல் அப்பா. உலகம் முழுவதும் பரவுவதற்கு உரிய புகழ் பெற்ற நீர் தேவர் உலகத்திலும் சிறப்புற வாழ்வீர். நீ செல்ல போகின்ற தேவலோகத்திலும் சொர்க்கலோகத்திலும் நீ சிறப்புற வாழ்வாய் என்று புகழ்ந்து வாழ்த்தினார். பாருங்க, மோசிகீரனார் மன்னனை வாழ்த்துகின்றார். தேவலோகத்திலும் உனக்கு சிறப்பான வாழ்வு கிடைக்கும். ஒரு சிறந்த செயலை நீ செய்திருக்கிறாய். எனக்கு செய்த செயல் அல்ல, நீ தமிழுக்கு செய்த சிறந்த செயல். உன் புகழ் நிலைத்திருக்கும் என்று மனதார அங்கே வாழ்த்துகின்றான். இரும்பொறை வேந்தனது இனிய செயல் என்னே. வியப்புக்குரிய இடப்பட்டிருக்கு. பாருங்க பிள்ளைகள், அற்புதமான வியக்கத்தக்க செயல் அப்பா. இனிய செயல் என்னே. ஆச்சரியக்குறி. தமிழினிடத்தினுள்ள பெரும்பற்று புலவரது பிழையையே பொறுத்து கொள்ள செய்தது மட்டுமல்ல, அதனிலும் மேலாக அந்த தொடர கவனிங்க, எளியவனை போல அரசன் அங்கே ஒரு சாதாரண ஏவலாளன் போல செயற்படுகின்றான். எளியவனாக சாமரியை கையிலே எடுத்துக்கொண்டு வீசச் செய்தான். அப்படிப்பட்ட அந்த இரும்பொறை என்கின்ற சேரமன்னனுடைய புகழ் நின்று நிலவுக என்று சொல்லி இந்த பண்டைய தமிழ் இலக்கியத்தில் இருந்து மூலத்தை எடுத்து அதனை ஒரு கதை வடிவமாக எங்களுக்கு வித்துவான் தானாக்கினா குப்புசாமி ஆழ்வார் ஒரு கதை வடிவில் தந்திருக்கிறார். இதற்கூடாக பிள்ளைகள், நாங்கள் பண்டை தமிழ் மக்களது வாழ்வியல், அதாவது அரசர்களுடைய நிலைப்பாடு, அரசர்களுடைய இயல்புகள், அந்த காலத்தில் வாழ்ந்த புலவர்களுடைய ஆற்றல், நுண்ணறிவு, விவேகத்தன்மை, அந்த மன்னர்களுக்கும் புலவர்களுக்கும் இடையே இருந்த நெருங்கிய தொடர்பு, அந்த காலத்திலே அரசனுக்கு உரிய முக்கிய ஒரு பொருளாக காணப்பட்ட அந்த வீரமுரசத்தினுடைய அமைப்பு, அந்த வீரமுரசத்தை எவ்வாறு மன்னர்கள் போற்றி வழிபட்டார்கள், அந்த முரசு வைப்பதற்கான அந்த முரசு கட்டிலின் சிறப்பு, அந்த கட்டிலே இருப்பவர்களுக்கு வழங்கப்படுகின்ற தண்டனை முறைகள், மோசிகீரனார் அறியாமல் வந்து இருந்த போதும் அங்கே மன்னன் தமிழ் மீது கொண்ட பற்றினால் அங்கே மோசிகீரனாருக்கு வழங்க வேண்டிய தண்டனையை கூட வழங்காது தான் ஒரு எளியவனாக நின்று அங்கே சாமரை வீசிய காட்சி அனைத்து இலக்கிய தமிழ் உள்ளங்களையும் துடிக்க வைக்கின்ற, இறங்க வைக்கின்ற ஒரு அற்புதமான செயல்பிள்ளைகள். அத்தகைய இலக்கியத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்த இந்த செயலை உங்களுக்கு கதையாக தந்திருக்கிறார். வாசித்தோம், விளங்கினோம், சுவைத்தோம். இனி வினா பகுதிக்குள் செல்வோம். பெருஞ்சேரல் இரும்பொறை மன்னனின் சிறப்புகளாக கூறப்பட்டவை எவை? நீங்கள் இதை தொகுத்து நோக்கிக் கொள்ளலாம் பிள்ளைகள். வஞ்சியை தலைநகராக கொண்டு 17 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். வீரம், கொடை, நியாயத்தில் சிறந்தவனாக விளங்கினான். பேருபகாரி, அதாவது மற்றவர்களுக்கு இல்லை என்று சொல்லாது கொடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன். புலவர்களை போற்றுபவன். பிற தேசங்களில் இருந்து இவனை நாடி வந்த புலவர்களை ஆதரித்து பரிசும் வழங்கியவன். மும்முரசங்களை உடையவன். ரைட், இவளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அடுத்த வினா, சேரமன்னனை நாடி வந்த புலவரின் சிறப்புகள். பாண்டி நாட்டு புலவர் பெயர் மோசிகீரனார். நிறைந்த அறிவுடையவர்.
அரசனுக்கு பல அறிவுரைகளை வழங்குபவர். புலவரனுடைய நுண்ணறிவை கண்டு வியந்த அரசன் அவருடன் நட்பு கொண்டான். மன்னனின் அவைக்களத்துக்கு வந்து அரிய பல செய்யுள்களை பாடுபவர். அடிக்கடி வருவார், வந்து பல செய்யுள்களை கூட பாடியிருக்கிறார். இது அவருடைய திறமையை காட்டுகின்றது. மன்னனால் சாமரை வீசப்பட்ட பெருமையை பெற்றவர். குறிப்பிட்டுக் கொள்ளுங்க பிள்ளையார். தமிழ் புலமையால் இலக்கிய நெஞ்சங்களில் நீங்காத இடம்பெற்ற புலவராக மோசிகீரனார் காணப்படுகின்றார். இத்தகைய சிறப்புகள் இந்த கதையில் இடம்பெற்ற இந்த மோசிகீரனார் என்ற புலவருக்கு உரித்தானதாகும். இக்கதையின் பிரதான கருத்து யாது? செந்தமிழை போற்றிய சேர மன்னனின் சிறப்பு எடுத்து காட்டப்பட்டுள்ளது. புலவரது செயலை கண்டும் கோபமடையாத மன்னன் சாமரை வீசிய செயல் இதற்கு சான்றாகிறது. தமிழினிடத்து கொண்ட பெரும் பற்றுத்தான் மன்னன் இவ்வாறான செயல் செய்ய காரணமாக இருந்தது. அது மட்டுமல்ல, ஒரு எளியவனை போல் மன்னன் என்ற நிலையில் நின்று இறங்கி ஒரு சாதாரண ஒரு மனிதனாக எளியவனாக சாமரையை கையில் எடுத்து புலவனுக்கு வீசியமை செந்தமிழை போற்றிய சேரனின் சிறப்பை எடுத்து காட்டுகிறது. ஆகவே இன்று நாங்கள் பார்த்த இந்த கதைப்பகுதியினுடைய மைய கருத்து செந்தமிழை போற்றிய சேரனின் சிறப்பு. பின்வரும் கூற்றுகளுக்கு சந்தர்ப்பம் தருக. இதுவும் பாரத பிள்ளைகள் உங்களுக்கு பரீட்சை நோக்கிலே பார்க்கின்ற போது சந்தர்ப்பம் எழுதும்படி வரலாம். ஆகவே அரசி, உமது பீரென்பை எம்மொழிகளால் எடுத்துரைப்பேன். ஜாரால்? புலவர் மோசிகீரனாரால். ஜாருக்கு? மன்னன் இரும்பொறைக்கு. என்ன சந்தர்ப்பத்தில பிள்ளைகள்? இன்னும் சற்று நேரம் உறங்கி இருக்கலாமே என்று கேட்ட மன்னனுக்கு புலவர் கூறிய பதில்தான் இது. அடுத்தது, அறிஞரே, நீண்ட தூரத்தில் இருந்து வந்திருக்கின்றீர் போலும். இந்த கூற்றுக்கான சந்தர்ப்பம் மன்னனால் புலவர் மோசிகீரனாருக்கு தனது செயலை எண்ணி புலவர் வருந்தி நின்ற வேளையில் என்ன கதைக்கிறான்னு தெரியல அவருக்கு. தன் செயல் தவறானது என்பதை உணர்ந்து கொண்டார். அவ்வாறு வருந்தி நின்ற அந்த வேளையில் அவரை தழுவிய மன்னன் இவ்வாறு கூறினான். இந்த வகையிலும் பிள்ளைகள் சந்தர்ப்பம் எழுதும் முறையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இக்கதை மூலம் பெற்றுக்கொண்ட படிப்பினைகள் இது மிகவும் முக்கியமானது பிள்ளைகள். எங்களுடைய பாடப்பரப்பினுடைய ஒவ்வொரு பாட அலகுமே பல இத்துறை சார்ந்த நிபுணர்களால் ஆராயப்பட்டு தெரிவு செய்யப்பட்டு தான் உங்களுக்கு பாட புத்தகமாக பதிவேற்றம் பெற்று வந்திருக்கு. ஆகவே ஒவ்வொரு பாடமும் எங்களுக்கு நிறைந்த படிப்பினைகளை அள்ளித்தருகின்றன. அந்த வகையில் இந்த பாடமும் அற்புதமான படிப்பினைகளை எங்களுக்கு போதிப்பதாக இருக்கின்றது. ஒன்று, திருவுடியாரை விட அறிவுடையார் மதிக்கப்படல். அதாவது அறிவுடைமையினுடைய சிறப்பு. இங்க மன்னன் புலவனை மதிக்கின்ற அந்த பாங்கு. மன்னர்கள் பேருபகாரியாக விளங்க வேண்டும். இந்த இடத்திலே குறிப்பிடப்பட்டது. பழுத்த மரத்தினை நாடி வருகின்ற பறவையை போல மன்னனை நாடி புலவர்கள் வந்தார்கள். ஆகவே மன்னர்கள் பேருபகாரியாக இருக்க வேண்டிய தன்மை. நட்பின் சிறப்பு, அதாவது மன்னனுக்கும் புலவருக்கும் இடையான அந்த தொடர்பு நட்பின் சிறப்பை எடுத்து காட்டுகிறது. செங்கோல் செலுத்துகின்ற அரசனே மக்களுக்கு உயிராவான். இதனை மோசிகீரனார் என்ற புலவர் மன்னனுக்கு கூறுகின்ற அறிவுரையாக நாங்கள் இங்கே பார்த்தோம். புலவர்கள் அரசர்களுக்கு அறிவுரை வழங்குகின்ற தன்மை. மன்னன் எளியவனாக செயற்படும் தன்மை பார்த்தோம். மன்னன் சாமரையை எடுத்து தான் வீசுகின்றான். ஏவலாளர்களை கொண்டு வீசவில்லை, தான் வீசுகின்றான். ஆகவே ஒரு மன்னன் எளியனாக செயற்படுகின்ற தன்மை. பிறர் துயரை புரிந்து அதனை நீக்கும் மனப்பாங்கு. கோபத்தோடு வந்த மன்னன் புலவனுடைய முகத்தை பார்த்தார், களைப்பை விளங்கினார். ஆகவே இன்னும் தூங்க வேண்டும் என்று நினைத்தான். அப்படிப்பட்ட அந்த இரக்க மனப்பாங்கு, இரக்கம் சுரந்தது என்று சொன்னார். ஆகவே அத்தகைய இரக்க மனப்பாங்கு இருக்க வேண்டும்.
நற்செயல்களால் பிறரது வாழ்த்துரைகளை பெற மோசிகீரனர் மன்னனை நிறைவாக வாழ்த்துகின்றார். அவ்வாறான வாழ்த்துரைகளை நாமும் பெற வேண்டும் நம்முடைய நற்செயல்களால். நற்செயல்கள் நிலைத்த புகழுக்கு காரணமாக அமைதல். இன்று நாங்கள் இந்த இடத்திலே மோசிகீரனர் சீரல் இரும்பொறை மன்னன் ஆகியோரை பற்றி படித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் இன்று நூற்றாண்டு கடந்து அவர்களுடைய புகழ் இன்றும் எங்களுக்கு நிலைத்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நற்செயல்கள். ஆகவே இத்தகைய அருமையான படிப்பினைகளை இந்த பாடத்தின் மூலம் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். சரிதானே பிள்ளைகள்? ரைட். இக்கதையில் முரசின் சிறப்புகள், முரசுக்கு இந்த பகுதியிலே முக்கிய இடம் கொடுக்கப்பட்டது. ஆகவே இந்த முரசினுடைய சிறப்புகள், முரசம் இன்று முரசமும் இல்லை. அப்ப இன்று எங்களுடைய பயன்பாட்டிலே முரசு இல்லை, இருந்தாலும் எங்களுடைய பண்டிய பண்பாட்டை நாங்கள் இங்கே முரசு கூடாக அறிகின்றோம். பாருங்கள், அரசர்கள் தம் உயிராக கருதுவது முரசு, வெற்றி தெய்வமாக வழிபடப்பட்டது முரசு. மும்முரசங்களுள் ஒரு வகையான தான் பிள்ளைகள் இந்த வீர முரசம். ஒன்று போர்க்காலங்களில் போரை அறிவிக்க, வெற்றியை பறைசாற்ற, பலியிடுங்காலங்களில் நடுக்கத்தை தருகின்ற ஓசையாக இந்த முரசு செயற்பட்டிருக்கிறது. வீரமுரசத்தின் அமைப்பும் அதன் சிறப்பைத்தான் காட்டுகிறது. அதாவது கருமரத்தால் விளிம்பு செய்யப்பட்டு புலியை வென்ற எருதினுடைய தோல் போர்க்கப்பட்டதாக அந்த முரசு காணப்படுகின்றமை முரசின் சிறப்பை காட்டுகிறது. இது மட்டுமல்ல, வீரமுரசு வழிபடப்பட்டது. அதாவது நீராட்டப்பட்டு நீர்த்துறைக்கு கொண்டு போய் மாலை சூட்டப்பட்டு வீரமொழிகள் உச்சரிக்கப்பட்டு பூசை நிகழ்ச்சிகள் அதற்கு நடந்திருக்கின்றன என்பது இங்கே முரசினுடைய சிறப்புகளாக நாங்கள் நோக்கலாம். முரசு கட்டிலின் சிறப்புகள். முரசு கட்டில் அரசன் வீற்றிருக்கின்ற சிங்காசனம், சிங்காதனம் என்று சொல்லல கையாண்டிருக்கிறார்கள். சிங்காதனத்தை ஒத்தது. முரசு கட்டிலில் எவரேனும் இருந்தால் அது அரசனுக்கு செய்கின்ற அவமான செயலாக கருதப்படும். தோற்ற அரசனை அவமானப்படுத்துகின்ற ஒரு செயலாக இது காணப்படுகின்றது. யாரேனும் அதில் ஏறுவார்களாக இருந்தால் அவர்கள் வாளால் வெட்டி இருகூறாக்கப்படுவர் என்ற அளவுக்கு அங்கே முரசு கட்டில் ஒரு அரசு சபையில் எத்தகைய முக்கியத்துவத்தை பெற்றது என்பதை அறியக்கூடியதாக இருந்தது. முரசு கட்டிலில் துயின்ற மோசிகீரனார் என்கின்ற அந்த புலவரனுடைய நிலை எவ்வாறு இருந்தது, அவற்றை மனப்பாங்கு, அவற்றை அந்த மனநிலை எவ்வாறு இருந்தது? நீண்ட நேரம் தூங்கிய மோசிகீரனார் கண் விழித்து பார்த்தார். அரசனையும் அவனுடைய செயலையும் கண்டு திடுக்குற்றார். சிறிது தூரத்தில் முரசும் அதனை சுற்றி பரிவாரங்களும் இருப்பதை கண்டார். ஏதோ பெருந்தவறு செய்துவிட்டதை உணர்ந்தார். பரபரப்புடன் ஆசனத்தை விட்டு எழுந்தார். அரசனுக்கு செய்த அந்த பெரும் தவறை எண்ணி வருந்தினார். அரசனிடம் மன்னிப்பு கேட்க அவர் மனம் துடித்தது. ஆனால் அது நட்புரிமைக்கு இழுக்கு என்று மன்னிப்பு கேட்கவில்லை, மனதுக்குள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். மனங்குழம்பிய நிலையில் என்ன பேசுவது என்பது தெரியாது தவித்தார். இத்தகைய பட்டியலிடப்பட்ட இந்த செயற்பாடுகள் மோசிகீரனார் என்கின்ற அந்த புலவரின் மனநிலையை தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இரும்பொறை மன்னனின் இனிய செயல்களவு என்ற ஒரு வினா பார்க்கலாம் பிள்ளைகள். தமிழிடத்தில் பெரும் பற்று கொண்டவன், புலவரின் பிழையை பொறுத்து கொண்டவன், எளியவனாக புலவருக்கு சாமரை வீசினான். மன்னனை புலவர் எவ்வாறு வாழ்த்தினார்? நீர் செய்த செயல் செந்தமிழுக்கு செய்த சிறப்பு, உலகம் முழுவதும் பரவுவதற்கு உரிய புகழ் பெற்ற நீர் தேவர் உலகத்திலும் சிறப்புற வாழ்வீர் என்று புலவர் மன்னனை வாழ்த்தினார். உங்களுடைய இந்த பாடப்பரப்பினுடைய அடுத்த பகுதியாக இந்த மொழிவளம் சார்ந்த பகுதியை நாங்கள் நோக்குகின்ற போது ஒரு பொருள் பல சொல், பல பொருள் குறித்த ஒரு சொல்லாகிய 2 விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில பிள்ளைகள் எங்களுடைய தமிழ் மொழியை பொறுத்தவரையில ஒரு பொருளுக்கு ஒரு பொருளை சுட்டுவதாக பல சொற்களும் பல பொருளை சுட்டுவதாக ஒரு சொல்லும் இருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் இதிலே சில சொற்கள் உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. வயல் என்பது ஒரு பொருள், ஆனால் அந்த பொருளை குறிக்கின்ற பல சொற்கள் புலம், கழனி,
கமம், பழனம் ஆகியவற்றை நாங்கள் பார்க்கலாம். அவ்வாறே அழகு, அழகன்னா உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், எழில், வனப்பு, கவின், சுந்தரம், வடிவு போன்றவற்றை பார்க்கலாம். அவ்வாறு ஆசிரியர் ஒரு பொருள், அதை குறிக்கின்ற பல சொல் குரு, குரவன், உபாத்தியாயன், ஆசான், நூல், பனுவல், ஏடு, புத்தகம் ஆகிய சொற்களை பார்க்கலாம். வாசனை, கந்தம், விரை, விரை என்ற சொல் உங்களுக்கு புதுசா இருக்கலாம், விரை என்றாலும் வாசனை. மனம், நாற்றம். வலி, வலி என்ற சொல்லுக்கு பல ஒத்த பதம் இருக்கு. காற்று, மாருதம், பவனம். இந்த கால் என்ற சொல்ல குறிச்சு வை, கால் என்பதும் காற்று. அடுத்த ஒளி, இது நீங்க பல சொற்கள் அறிந்திருப்பீர்கள். சோதி, சுடர், கதிர், பிரகாசம் போன்றவற்றை நாங்கள் ஒரு பொருள் குறித்த பல சொற்களாக பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு சொல் பல பொருள்களை குறிக்கின்றன. உதாரணமாக அணி, அணி என்ற ஒரு சொல்லுக்கு அழகு என்ற ஒரு பொருள் இருக்கு. ஆபரணத்தை குறிப்பிடலாம், கருவியை குறிப்பிடலாம். வினியாவிரை காணிதல் என்ற தொழிற்பாட்டை குறித்து வரலாம். அதே மாதிரி இசை, சங்கீதம், புகழ், இனிமை, ஓசை, கொடை இவற்றுக்கு இசை என்ற சொல்ல பாவிக்கலாம். நாகம், நாகம் என்ற பாம்பு மட்டுமல்ல, மலை, ஜானை, மேகம் ஆகிய பல பொருள்களை கொண்ட ஒரு சொல்லாக நாங்கள் நாகத்தை பார்க்கலாம். அத மாதிரி அழி, அழித்தல், வண்டு, மது, அன்பு, குளிர்ச்சி போன்ற பல வேறுபட்ட பொருள்களை பார்க்கலாம். பதி, பதி என்ற அரசன், கணவன், ஒளி, வீடு, இறைவன் போன்றவற்றை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வகையிலே பிள்ளைகள் இன்று நாம் முழுமையாக இந்த செந்தமிழ் போற்றிய சேரன் என்ற கதை பகுதியை வாசித்து சுவைத்து கொண்டோம். இது போன்ற கதையாக்கங்களை நீங்கள் தேடி வாசித்து இலக்கிய ஆர்வத்தையும் புலமையையும் நீங்கள் மேம்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுடைய பாட அலகிலே இருக்கின்ற இந்த பகுதி சார்ந்த வினாக்களை நீங்கள் செய்ய வேண்டும். இன்னும் இலக்கிய நூல்களை வாசித்து உங்களுடைய தமிழ் பற்றையும் தமிழ் மொழி தொடர்பான உங்களுடைய மொழி புலமையையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று இவ்விடத்தில் கேட்டுக்கொண்டு மற்றும் ஒரு கல்வி நிகழ்வில் சந்திக்கின்றேன் என்று கூறி விடைபெறுகின்றேன்.